நினைக்கிறீங்க? நாங்க சொல்லணும் 3-4 நாளா அதுதானே. இல்ல 3 நாளா ஏன் 7-8 வருஷம் ஆகுது. நாங்க சொல்றது இல்ல. அப்புறம் கேட்டேன். மனைவி மக்கள் குடும்பத்தையே பட்டை குடிக்கும் குடிக்காதே பிப்ரவரி 34ஆம் தேதி நாடகம் திதி 24 புரியுங்க. நான் தாரம் பாடுறேன், நீங்க தேவதை பண்ணு. தேவதை எப்படி கேட்கணும்? யாரு அவ்வளவு வந்து இருக்குது பாருங்க வாங்கிருக்காரு. எங்க அப்பா வாங்க எனக்கு ஒட்டிக்கிச்சு பாட்டு பாடிட்டாங்கன்னா பாட்டு சங்கீதம் கத்துக்கல துடையில தாளம் போட்டுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சொல்லிக்கிட்டே பாடுற சங்கீதம் கத்துக்கு நாம ஒரு ஆள் அப்படித்தான் கத்துக்கிட்டு
சாமியாரு எந்த ஊரு செப்சி புக்கா எடுத்து நீ கால் கொடுத்துருவாளுக்கு எடுத்துக்கூறு எங்கு வந்தாய் நீ எதற்காக வந்தாய் ஏன் மண்டைய போட்டு உருட்ட புதுசா கார் வாங்கிட்டு வந்தாய் சாமியாரே மண்டையில சம்பளத்துக்கு என்ன வாசிக்கிறேன் 200 தான் இந்த பீஸ் வரட்டும் அப்போ போப்பா கார் எல்லாம் கூப்பிடு கூப்பிடு அனுப்பி போய் கூப்பிடுவா எதுக்கு வர்றாரா கூப்பிடுப்பா நீ வேற அப்படியே முகரைய பாரு டெல்லிக்கு வர்றாரா டெல்லி வர்றாரு சொல்லி தெரியும் டெல்லிக்கு வந்தப்ப அனுப்பி போ கூப்பிடு போ நான் ஒண்ணு தர மாட்டேன் கூப்பிடு நான் ஒண்ணு தர மாட்டேன் இல்லையா என்ன சொல்றாரு கூப்பிடு பெரிய ஒரு செமினார் சொல்லி யாரை கேவா அதான் ஒன்னே கொடுக்குப்போ கூப்பிடு அத வர சொல்லி நான் ஒண்ணு தர மாட்டேன் சொல்லு வாத்தியார் கூப்பிடான்னு சொல்லுங்க வாத்தியார் கூப்பிடுன்னு சொல்லு அத சொல்லு சொல்லு மோமேல போட்டுக்கிறாரா சரி விடு என்னோட சரி விடு நம்ம எங்க கடை பெரியவங்க திருவிழா சிவாஜி கணேசன் 24 மணி புலந்துட்டு இருப்பாங்க ரொம்ப சிரிச்சா வாயா வாயா அப்பா அமுக்க முடிச்சுங்க அப்பாவா நீங்க போங்க 10 மணிக்கு வந்தாங்க போங்க கிளம்புங்க நான் வந்து ஒரு தகவல் இருக்குது மகன் ஸ்ரீவிடந்தோட மாசி மாதம் 30ஆம் நாள் 14/3/2019 வியாழக்கிழமை அன்று தெய்வத்திரு சுப குமரப்ப செட்டியார் அங்காளம்மை ஆட்சி அவர்கள் நல்லாட்சியுடன் வருகின்ற 14/3/2019 வியாழக்கிழமை அன்று ஏரியூர் மந்தை கோவில் மைதானத்தில் அமைந்துள்ள வண்ணக்கலையர்கள் பள்ளித்தரம் நாடகம் நடைபெறும். KP தொழிலாளர் அவர்கள் வேலை நடத்தாகவும் கலைமகள் அவர்கள் வெளியாகும் முத்துச்சிற்பி அவர்கள் ஆடலாகும் சூர்யா அவர்கள் பப்பனாகும் யோகலட்சுமி அவர்கள் டான்ஸாகும் ராமதாஸ் அவர்கள் அரண்மயமாகும் ஜெயம் அவர்கள் மிருதங்கமாகும் தங்கம் அவர்கள் ஆல்ரவுண்டாகவும் நடிக்கவுள்ளனர். அனைவரும் வந்து இந்த நாளை நினைக்குமாறு நண்பன் கேட்டுவிட்டோம். அடுத்தது பத்தியா ஒரு நோட்டில் வாசிக்கிறது கூட பொறுமை இல்லையே பெரிய தலைவலியாயிருக்கு பெரிய தலை உன்னோட பெரிய தலைவலியாயிருக்கு முகரே பாரு ஆதாரத்தை போட்டு அப்பா ஆரே விடக்கூடாங்க எவ்வளவு செலவழிஞ்சாலும் பரவாயில்ல
என்ன சுடுதா கீழே ஊறி நல்ல அறிவுள்ள நான் நல்ல மனுஷனா நான் நல்ல மனுஷன் நான் உட்காந்து பேசியாக்கப்பா யாருங்க பேசுறேன் யார்கிட்ட பேசுறேன் இப்ப பேசிப்பாரு நான் போனா போய் எனக்கு மட்டும் எடுத்துருக்கீங்க தெரியுங்களா அப்பா சொல்லிட்டாரு நீ யாரையும் மரியாதை பேசாதா அப்படி ஒரு காரணத்துக்காக எனக்கு சொல்லி ஆச்சரியமா அவர் வாங்கிக்கிறேன்னு உட்காந்துருக்காரு நீ தூங்க மிதி ஆளு கேட்க ஆளுதான் போட்டு சங்கிலே மிதிக்கிறேன் கேட்க ஆளுயா அவரை ஒரு பிச்சை ஆக்குறாங்க என்ன ஒரு வார்த்தை பேசிட்டு போய பாப்பா அவருக்கு வந்து தூக்கு மாட்டி பொங்கல் நீ என்ன பேசுனேன் என்ன ஏன்னு என்ன மக்களுக்காக அவர் உட்காந்துருக்காங்க ஏன் வாதி புரதிவாதி தெரியாதா வாதி புரதிவாதி தெரியாதா நான் என்ன சொல்றேன் கேட்க மாட்டேன் தனியா போட்டு கேட்க மாட்டேன் மனிதனோடு இருக்க மாட்டேன் நான் சுத்தி சுத்தி வருவேன் பேர் வாந்தி பிராந்தி வாந்தி ஓடி ஓடி இருக்க மாட்டேன் ஒன்றாவது போட்டு ஒன்று கிடைப்பா பத்து கிடைப்பா இதை வாந்தி பிராந்தி வாந்தி உங்களுக்கு நல்ல மரியாதை உண்டு அந்த மரியாதை காப்பாற்றிக்க நீங்க நினைச்சிக்க முடியாது பாதி பாதி அவங்க எது கேட்கணும் நான் பேசுறேன் நீங்க பேசணும் நான் பேசுறேன் நீங்க பேசணும் நீங்க கேட்கணும் நான் கேட்கணும் நீங்க பேசுறேன் நீங்க பேசணும் அடிச்சுக்கிட்டு தான் பேசக்கூடாது நான் கேட்கணும் நான் தான் கேட்கணும் நான் பேசுறப்ப நானும் பேசுறேன் நீங்க பேசுனீங்கன்னா பேச்சு நடக்கணுமா நீங்க பேசுறப்ப நான் பேசுறேன்னா பேச முடியுமா நான் பேசும்போது நீங்க பேசுறீங்கன்னா அந்த பேச்சு என்பது கண்ணு போய் அவங்க கல்யா போய் அடிச்சு போக அர்த்தம் முடிய வேண்டும் அல்லவா அப்ப நீங்க பேச நான் பேசுறப்ப நீங்க பேச நீங்க நான் பேசியிருந்தா அந்த பேச்சுக்கு ஒரு அர்த்தம் போயிட்டு வந்து சோப்பு தானே உட்காந்து ஆளுக்கும் உயரத்திற்கும் தோட்டத்திற்கும் இடத்திற்கும் வந்ததுக்கு சம்பந்தமே கிடையாது உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது நீர் வர காரணம் 8 மணி நேரம் சூடு குடிச்சுக்கிட்டு எனக்கு முன்னாடி அவர் வச்சிருக்கும் நீர் கடுப்பாக பேசுறீங்க நீர் கடுப்பாக போயிட்டு வந்திருக்காங்க அப்புறம் சப்பிருந்தாங்க சரியா போயிருக்கா செந்தமிழிலே செப்புமையா செந்தமிழ் நாடு போதினிலே இப்ப சேர்ந்து வந்து பாய்கிறது காதினிலே அப்பா சொல்லுவா செந்தமிழ் நாடு போதினிலே இப்ப சேர்ந்து வந்து பாய்கிறது காதினிலே யாம் அறிந்த மொழிகளிலே கர்நாடகா போல் ஆந்திரா போல் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணேன் என்று சொன்னார் தமிழ் 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 என்றாரே அமுதா அமுதா நேரடியா போட்டு அமிழ்ந்து 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 படித்தேன் 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 என்றார் அமுதாவோட தமிழுக்கும் எமக்கும் ஒற்றுமை உண்டையா எனக்கும் உண்டையா தமிழுக்கும் எமக்கும் சம்மதம் இருக்கு எனக்கு சம்மதம் உண்டையா தவறாக பேசுகிறீங்க தமிழுக்கும் எங்களுக்கும் ஒற்றுமை உண்டா விளக்கம் இருக்காது தமிழுக்கும் உங்களுக்கு என்ன ஒற்றுமை இருக்கு கிடையாது இருக்குங்க தமிழுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் நிறைய சம்பந்தம் இருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு தமிழ் யார் தெரியுமா தமிழ் யார் முதல்ல பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தான் அந்த பையன் வேலை பார்க்கும் போது நாங்க ஜவுளியா நாடகத்துக்கு வரும்போது வேலையில பார்ப்பான் பார்த்தானே எனக்கு பப்புன்னு கற்றுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கு நான் தமிழ் வாடா பெட்ரோல் பங்க் வேலையை விட்டுட்டு கூட வா அப்படின்னு சொல்லி 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அவனை கூட்டிட்டு வந்து பப்புன்னு சொல்லி கொடுத்து இப்ப புதுக்கோட்டையிலே நம்பர் 1 பப்புனா இருக்கானா அதுக்கு என்ன காரணம் எனக்கு தமிழுக்கு மட்டும் இருந்து வந்த பங்குனி மாசம் 8ஆம் தேதி கூட அவனுக்கு நான் பொண்ணு பார்த்திருக்கேன் நான் தான் போய் கல்யாணம் பண்ண போறேன் கல்யாணத்துக்கு முக்கியமா நான் தான் போய் நிற்க போறேன் நீங்க எந்த தமிழ் சொல்றீங்க நீங்க எந்த தமிழ் சொல்றீங்க தமிழ் மொழிப்பா தமிழ் மொழியா பப்பன் போல தமிழ் வந்து இல்லையா நான் ஒரு தமிழ் தமிழ் எழுத்துக்கள் தெரியுமா தெரியுமா
கூறிப்பார். படிச்சிருக்கீங்க சும்மாவா? உயிரெழுத்து மெய்யெழுத்து கேட்டாலும் உடனே பதில் உயிர் எழுத்து மெய் ஆயுதெழுத்து உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆயுதெழுத்து உயிர் எழுத்து பற்றி நாம பார்க்க உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆயுதெழுத்து 1 உயிர் எழுத்து உயிர் எழுத்து உயிர் எழுத்து உயிர் எழுத்து உயிர் எழுத்து 216 தெரியாதா? தண்ணி தண்ணி குடிக்க போன தண்ணி வரல அப்புறம் உயிர் எழுத்து 216 அது சொல்லிருக்க முடியாதே. ஏன் அவசரப்படுறீங்க? நீ ஏன் அவசரப்படுறீங்க? சொல்ல சொன்னாங்களா? சரியா? உயிர் எழுத்து 12 மெய்யெழுத்து 1 ஆயுதெழுத்து 1 உயிர் எழுத்து 216 மொத்த எழுத்து கூட்டினா அது 216 அப்புறம் 30 அப்புறம் 12 எல்லாம் மொத்த வளர்ச்சி அவன் மொத்த எழுத்து உயிர் மொத்த எழுத்து நீ வேற மொத்த எழுத்து எத்தனையா? நீ வளர்ந்து தொலையா நீ போயிட்டு மொத்த எழுத்துக்கள் மொத்த எழுத்த சொல்லி தொலைச்சா நான் போய் சேர்றேன்னு நீ சொல்லி தரணும். ஐயோ சொல்லியா மொத்த போட்டு தலையெடுத்து தெரியல எங்க வெப்ப காவு வாங்குறதுக்கே தண்ணி இந்த அடுத்த முத்தத்துக்கு 247 எழுத்து அப்போ நீ எதுக்கு அது மாதிரி தண்ணி நீ போய் கொண்டு சொல்ற டீ வாங்க சொல்ற இது நடப்பாங்க. சரியா 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 இப்ப தமிழ்ல என்ன எழுத்து? தமிழ்ல வந்து இது 3 எழுத்து இல்ல 5 எழுத்து. 3 எழுத்து 5 எழுத்தியா? யார பத்தி யாரு கேட்டா பேசுறீங்க? சரி 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 தமிழ் எழுத்து அப்படியே நான் பேசுறேன். தமிழ் எழுத்து என்ன? 5 இந்த 3 5 இல்ல 3 3 கிடையாது 5 ன்னு சொல்லுங்க உங்க 3 5 எழுத்தியா? 3 3 எப்படி சொல்றீங்க? தா மீ அது தெரியும் அதெல்லாம் தெரியுது. தமிழ் என்பது மொத்தம் 3 எழுத்துக்கள் தெரியும் எனக்கு. ஆனா நான் 5 எழுத்து சொல்றேன். என்ன காரணம்? இப்ப தானா என்பது உயிர் எழுத்தா மெய்யெழுத்தா உயிர் எழுத்தா? நயன் தலை எழுத்தா? இப்ப தானா எழுதுங்க அது உயிர் எழுத்தா மெய்யெழுத்தா உயிர் எழுத்தா? அதாவது உயிரிலே கலந்த மெய்யெழுத்துடன் ஒரு உயிரெழுத்தை சேர்க்கும் போது ஆயுத எழுத்தோட வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து உயிர்மெய் எழுத்து அதான் சொன்னேன். நீ எதுக்கு அவசரப்படுற? உயிர்மெய் எழுத்து அங்க வந்துச்சு இல்ல அப்புறம் என்ன? அந்த தானா எழுத்து எப்படி வந்துச்சு? தானா வந்துருச்சு என்ன சொல்றேன்? தானா எப்படி வந்துச்சு? அதுதான் வந்துச்சு நானே வந்தது. இத்தனை மெய்யெழுத்தும் ஆமா கூட்டல் ஆ என்ற உயிரெழுத்தை சேர்த்தா இத்து கூட்டல் ஆ தா என்னதா? மீ என்பது உயிரெழுத்தா மெய்யெழுத்தா உயிர்மெய் எழுத்தா? உயிர்மெய் எழுத்துடன் உயிரெழுத்தை சேர்க்கும் போது மீ என்ற எழுத்தை வந்து மெய்யெழுத்துடன் உயிர்மெய் எழுத்து ஆயுத எழுத்து அது உயிர்மெய் எழுத்து தான். அதுல வந்துச்சு நான் சொல்லும் போது 3 வந்துச்சு. அப்ப நீங்க நம்பர பார்த்தேன். அந்த மீ எப்படி வந்துச்சு? அது எப்போதும் இம் கூட்டல் ஈ மீ என்ன மீ? மம்மி மம்மி இன் என்பது உயிரெழுத்தா மெய்யெழுத்தா உயிர்மெய் எழுத்தா? உயிரெழுத்தை சேர்ந்த ஆயுத எழுத்து என்ற திரைப்படத்தில் சூர்யா நடிக்கும் போது வந்து உயிரெழுத்து என்ற படம் வரலை, ஆயுத எழுத்து என்ற படம் மட்டும் வந்தது. இல்லையா? அது என்ன எழுத்துன்னு? அதான் ஒரு தமிழ் எழுத்து தான். அது மெய்யெழுத்தியா? ஆமா மெய்யெழுத்து உண்மையான எழுத்து தான் அது. தா என்பது 2 எழுத்து மீ என்பது 2 எழுத்து 4 நீங்க வந்து மொத்தம் மொத்தம் 5 எழுத்து. 5 எழுத்து அதானே? ஆமா மொத்தம் 5 தானே? நீங்க சொன்ன மாதிரி தான் வரும். நம்ம சொல்லி கொடுத்ததுல இடத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. போட்டுக்கு வேஸ்ட் உங்களுக்கு எவ்வளவுக்கு உங்களுக்கு என்ன வேலை? உங்களுக்கு என்ன வேலை? எவ்வளவுக்கு உங்களுக்கு என்ன வேலை?
இடம் எம்மிடம். எம்மிடம். யார் சொன்னார்? யார் சொன்னார்? எவர் சொன்னார்? எப்பொழுது சொன்னார்? அந்த கொஞ்சம் எங்குள்ள பெண்களுக்கு சிம் கார்டு வாங்கி கொடுத்தாயா? சிம் கார்டு. அந்த பிள்ளைகளோட செல் நம்பர் எனக்கு வாங்கி கொடுத்தாயா? இல்ல அந்த பிள்ளைகளை என்னோட வாட்ஸ்அப்ல விட்டாயா? ராமனாரா வைத்தனாரா? இல்ல அது வேலையெல்லாம் பார்க்கல. ஏய் அது அப்படி இல்லையா? அது வந்து அப்படியே எங்குல பொங்கலுக்கு இல்ல பெண்களுக்கு அது பொங்கல் வந்து இடம் எவ்வளவு சொன்ன இடத்துல வேலி வழிச்சாரு முனிவர்கள் வேலி நிறுத்தினால் வேலி வழிச்சாரை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த இடத்துல எங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? வால்மீகி சிவாசனம் அமைந்திருக்க காரணம் என்ன? திருவான்மியும் அப்படின்னு பேர் வளர்க்காங்க. விளக்கம் தானே சொல்லியா? நாகம் உமிழ்ந்த விஷத்தை அமரமாக்கி மரணமாக்கி உண்ணினார் சிவபெருமான் மதுரை வச்சு விளக்கம் தான் சொல்ற. ஆளுக்கும் யானைக்கு முட்டி கொடுத்தனார் திருவாரூர் இருந்துச்சு விளக்கம் தான் சொல்ல வேண்டியதா? சிவனும் சக்தியின் கருத்தில் இருக்கிறது இடையிலே கோல்வாட்டம் வளர்ந்தால் பிரிய முடியும் திருச்செங்கோடு விளக்கம் தான் சொல்ல வேண்டியதா? திருவள்ளுவர் ஒன்றாகி உருவாகிய மண்டா உருவாக்கி சொல்றார். திருவள்ளுவர் விளக்கம் தான் சொல்ற. பிரிங்கி அமர்ந்தவனை பறங்கி வாழ்ந்தவருக்கு விளக்கம் தான் சொல்ல வேண்டியதா? விளக்கம் தெரியாத வெங்காயம் சொல்ல வேண்டியதே பேர் இருக்குல்ல சொல்ல வேண்டியதையா? கேட்டா பதில் வர வேண்டும். இல்லைன்னா உள்ள போ சொல்ற அளவுக்கு நீங்க ஒன்றும் பெரிய இல்லை சாமி. கையில உங்களை கூட ஸ்தல புராணம் பேச தெரியுமா? ஏன் எனக்கு தெரியாதா? புக்கு பேரை சொல்லும் போது ஸ்தல புராணம் எங்களுக்கு தெரியாதா? தெரியுமா? நீங்க மட்டும் 10 ஊரை சொல்லி நீங்க பெரிய பேர் எடுத்து போகலாமா? ஏன் நாங்க சொல்ல மாட்டோமா? 11 ஊர் பேர் சொல்லு. சொல்றேன். எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே ஒரு பள்ளி எடுத்து போனாங்க. அதனாலதான் திருச்சிரா பள்ளிக்கு ஒரு பேர் வந்துச்சு. நீ பேசுறா பேசாம ஐயா அழியா சேர்ந்து ஒரு மலையை வச்சுக்கினாங்களா மலையை பேர் பேசாம ஐயா திரு ஒரு புத்தக சிந்தி வந்தால திருப்பத்தூருக்கு பேர் பேசாம முடியாது. தேவையில்லாம கொட்டையை சொல்லுவாங்க தேவை கொட்டையின் பேர் கொட்டையை பிடிச்சி பேசுறாங்க. ஏழு ஒரு ஊருக்கு வந்தனால நம்ம ஊருக்கு 7 பேர் வெறும் உடும்பா பிடிச்ச ஒரு பொட்டிக்கா இருக்காங்களா ஒரு உடம்பா பொட்டிக்க பேர் வச்சுட்டாங்க. அப்ப நல்லா இருக்க பாருப்பா பையா அப்படின்னா அப்படி உங்க அப்பா பேசாம சரி மறுகாவல் என்ன இருந்துச்சு? சரி மறுகா வந்து ஒரு பூரிக்குள்ள போட்டு அனுப்பிட்டாங்க. அதான் மறுகா தொண்டி என்ன இருந்துச்சு? தெரியவில்லை. குந்தியா பார்த்தாங்க. சரி அது போட்டுங்க. இடத்துக்கு பேர் சொன்னீங்க வேலிமலை சார் அறிவிட்ட நாய் ஒண்ணும் தெரியாம வராங்க. எது கேட்டாலும் தெரியாது. உங்களை மாதிரி யார் பதில் சொல்லியா? யாரும் கேட்டோன்னு பதில் சொல்ல முடியாது. வேலிமலை சாரல் அப்படின்னு பேர் வர காரணம்